ஹாய் நண்பர் நண்பீஸ், நம்ம உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம். இது வந்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு. இது வந்து இன்ஸ்டியூட்டு, ஸ்கூலு, காலேஜு இவங்கெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க. இது வந்து ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மூலமாக மட்டும் தான் படிச்சிருக்காங்கன்ட்டு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஒரு சான்று தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சான்று. டிஎன்பிசி, போலீஸ் எக்ஸாமு இது மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ இந்த சான்று கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து முன்னுரிமையும் கிடைக்கும். அந்த போஸ்டிங்க்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இது விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போச்சு. அதில் வந்து உயர்நீதிமன்றமாக முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஒரு எக்ஸாம் கனெக்ட் பண்ணி அதுக்கான தேர்வு பட்டியலாம் வெளியிட்டாங்க. இது விஷயமா ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் ஆகி இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பல வாதங்கள் போயிட்டு கடைசியாக ஒரு தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க. அது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டுமே செல்லுபடியாகும் சொல்கிறாங்க. திருப்பி வந்து அதை அப்ளை பண்ணி வாங்கக்கூடாது. முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னுரிமைக்காக அந்த டேட்லாம் சேஞ்ச் பண்ணி முன்னாடியே வாங்கின மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வழியில் படித்தவர்களாக அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பத்தில் மட்டுமே பயன்படுத்த முடியும் சொல்லியிருக்காங்க. அதை மீறி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பல முறை பயன்படுத்தக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 20% வரைக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. முக்கியமாக தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு இந்த முன்னுரிமை வந்து பொருந்தும். ஸோ இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து செல்லுபடியாக வரமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலைவாய்ப்பு விண்ணப்பத்தில் மட்டுமே செல்லுபடியாகும் சொல்லியிருக்காங்க. அதை மீறி ஒரே நபர் பார்த்தீங்கன்னா பல வேலைவாய்ப்பு விண்ணப்பத்தில் வந்து பயன்படுத்த முடியாது பார்த்துக்கோங்க. ஃபைனலாக உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டோடைய தவறான பயன்பாடு தவிர்க்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. உரிய விதிகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். முக்கியமாக இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஒரு முறை மட்டும் வேலைவாய்ப்புக்காக பயன்படுத்த இயலும் சொல்லியிருக்காங்க. விதிகளை மீறி சான்றிதழை பார்த்தீங்கன்னா பிந்திய கட்டங்களை சமர்ப்பித்து முறையற்ற தேர்வை வந்து ஏற்படுத்தக்கூடாதுன்ட்டு உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கு. ஸோ கண்டிப்பாக அரசு மற்றும் தேர்வு ஆணையம்லாம் இந்த கைட்லைன்ஸை எதிர்காலத்தில் கடைபிடிக்க வேண்டும் போட்டிருக்காங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணலாம். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.